வணக்கம். இது நம்ம S7 அகாடமி. இன்னைக்கு காலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல கட்டிங் விட்டுருக்காங்க. என்னங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பியோட எஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ பிசிக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. பட் அஃபீஷியல் வெப்சைட்ல வரல. பேப்பர் கட்டிங் விட்டுருக்காங்க. மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3644 பிளஸ் 21 கொடுத்துருக்காங்க. இந்த இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. மேல ஸ்டார் போட்டுருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இதுல இரண்டாம் நிலை காவலருக்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2833 சீட்டும் அது வந்து ஆண் பெண் விகிதம் பிரிக்கப்படல. ஆனா மொத்தமா கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு என்ன சிறை காவலர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஆண் பெண் குறிப்பிட்டிருக்காங்க. 142 வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் 38 வேகன்சி பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபயர்ல பெண்களுக்கு இல்ல. மொத்தமா ஃபயருக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 631 வேகன்சி விட்டுருக்காங்க மொத்தமா. ஓகேங்களா? இதுல எஸ்டிக்களுக்கான காலி பணியிடங்களுக்கு விவரம் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணிட்டு வருவாங்க. அதில் தெளிவாக நாங்க குறிப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா வந்து உங்களுக்கு 18,200 ரூபாய் 18,200 ரூபாய் ஆரம்பிச்சு உங்களுக்கு 67,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வரும். இங்க போஸ்டிங் மேல ப்ரொமோஷன் ஆக. ஸோ இந்த டிஸ்பிளே உங்களுக்கு கிளியரா இல்லாம இருக்கும். இந்த வீடியோவோட கீழே லிங்க் என்ன பண்ணுறாங்க, இந்த இமேஜ் அட்டாச் பண்றேன். நீங்க டெவலப் பண்ணி படிச்சு பாத்துங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ள உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தெளிவா நீங்க பாத்துக்கலாம். அதுல வந்து பாருங்க, இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்ச தேதியில் இன்னைக்கு ஆரம்பிப்பீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு. நெக்ஸ்ட் மந்த் சேம் டேட் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க அப்ளிகேஷன் நீங்களாம் ஃபில் பண்ணிக்கலாம். அதுல இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 டேஸ் மொத்தமா 5 டேஸ் 4 டேஸ் வச்சுங்களே, அது வரைக்கும் உங்களுக்கு சர்டிபிகேட் நீங்க என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்களா, அதோட கரெக்ஷன் ஏதாவது தப்பா பண்ணிருவீங்க. எல்லாருமே சரியா பண்ண அவசியம் இல்லை, சரி தப்பா பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ண கேட்டீங்க, நீங்க சரி பண்றதுக்கு ஒன்று வாய்ப்பு உங்களுக்கு 4 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துறாங்க. ஆனா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் கிடைக்குன்னா நவம்பர் மந்த் 9th தேதி, நவம்பர்ல 9ஆம் தேதி உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வச்சிருவாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு கோட்டா வந்து பாருங்க, ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு கோட்டா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கொடுத்துருக்காங்க. இரண்டாம் நிலை காவலருக்கு 10, சிறை காவலருக்கு 10, தீயணைப்பு காவலருக்கு 10. இது 9+1 என்ன கேட்டீங்கன்னா மேபி மேல இருக்கலாம், ஃபீமேல் ஒன்னா இருக்கலாம் பர்சன்டேஜ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அதே போல உங்களுக்கு விளையாட்டு வீரருக்கு மெரிட் கோட்டா இருக்கு, ஆர்டினரி ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு கோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாள் ராணுவத்தினர், அதே போல ஆதோட்ட விதோ, இது டிஸ்ட்ரிபியூட் விதோ சொல்லுவாங்க. ஆர்டினரி விதோ இல்ல, டிஸ்ட்ரிபியூட் விதோ. அப்படின்னா விதவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த் நல்லா வசதியா இருப்பாங்க, மாமனார் வீட்லயோ இல்ல பிறந்த வீட்லயோ இருப்பாங்க, அவங்களுக்கு தர மாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட் விதோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இயற்கையிலேயே அவங்களுக்கு அவங்க காது ஒரு தங்கம் கூட இருக்காது, வீடு கூட இருக்காது, அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் விதோ. அவங்களுக்கு மொத்தமா 3% கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்ல, மோஸ்ட்லி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண பசங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ணி கேட்டீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சுதான் இருப்பீங்க. அவங்களுக்கு 20% மொத்தமா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போட்டாலையும். சரிங்களா? ஸோ வயது வரணும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தேதிப்படி, அதாவது தேதி பாருங்க, இன்றைய தேதியில உங்களுக்கு 18 வயது என்ன பண்ணிருக்கணும், நிரம்பி இருக்க வேணும். அதே போல உச்சபட்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 26 வயதுக்கு மேல போயிருக்க கூடாது. பட் இதுல ரிலாக்ஸேஷன் இருக்கும். யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எம்பிசில ஆரம்பிச்சு, பிசில ஆரம்பிச்சு, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இல்ல எஸ்சி ஏலாம் வருவாங்க இன்னும் இல்லையா. மொத்தமா பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அந்த ரிலாக்ஸேஷன் வந்துட்டு வரக்கூடிய அஃபீஷியல் வெப்சைட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.